இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையத்திலிருந்து சில காலி பணியிடங்கள் இருக்கும் பட்சத்துல அதை நிரப்புவதற்கான பணி நியமனம் போட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன, எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமா இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 14 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்ப என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கீழ்பிரிவு எழுத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பணி. இரண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இளநிலை நீர் வரைபட அளவையர். அடுத்து மூன்றாவதா இருக்கக்கூடியது மூத்த கணக்கு அலுவலர். இந்த 3 பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பினை தான் இப்ப இவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, இதுல மொத்தமா இன்னும் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கு, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். தாராளமா அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். பணி நியமனமும் இந்தியாவில தான் போட்டிருக்காங்க. இப்போ 3 பிரிவுகளின் கீழே வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? எத்தனை காலி பணியிடங்கள் ஒவ்வொரு பிரிவுல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுவே கீழ்பிரிவு எழுத்தர் அப்படிங்கிற வேலைக்கு 4 வேகன்சி இருக்கு. அடுத்து இளநிலை நீர் வரைபட அளவையர். இதுல 9 காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்து மூன்றாவதா இருக்கக்கூடிய மூத்த கணக்கு அலுவலர். இதுல 1 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரிவு கீழே நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கீழ்பிரிவு எழுத்தர் இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வாரியம் இல்லைன்னா பல்கலைக்கழகத்துல இருந்து 12ஆம் வகுப்பு இல்லைன்னா அதற்கு சமமான படிப்பு நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கணினியில ஆங்கிலத்துல நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் இல்லைன்னா ஹிந்தியில நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இளநிலை நீர் வரைபட அளவையர். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ, அதுக்கப்புறமா ஹைட்ரோகிராபிக் இல்லைன்னா நில ஆய்வு பணியில 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா இந்திய கடற்படையோட SR இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரிவுல ஹைட்ரோகிராபிக் இல்லைன்னா கடல் வழி செலுத்துதல்ல 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூத்த கணக்கு அலுவலர். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும், அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்துல ஒரு இறுதி தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்முறை தகுதி இல்லைன்னா செலவு பணி கணக்காளர் நிறுவனத்துல நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே IA, ஏடின், SAS வணிக தேர்வுல தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை அப்படின்னா மத்திய அரசு இல்லைன்னா ஒரு பகுதி அரசு நிறுவனம், அதுவும் இல்லை அப்படின்னா மாநில அரசு நிறுவனம் இல்லைன்னா புகழ்பெற்ற வணிக அமைப்போட நிதி இல்லைன்னா கணக்கு துறையில வணிகம் கணக்குகளை மேற்பார்வையிடுவதுல 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வரம்பு எவ்வளவா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கீழ்பிரிவு எழுத்தர் வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 27 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனா நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து இரண்டாவதா கொடுத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இளநிலை நீர் வரைபட அளவையர். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனா இதுக்குமே விண்ணப்பிக்க முடியாது. லாஸ்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூத்த கணக்கு அலுவலர். இதுக்கு நீங்க 35 வயசுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனா இந்த ஒரு வேலைக்குமே நீங்க விண்ணப்பிக்க முடியாது. சரி, இந்த வேலைக்கெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கீழ்பிரிவு எழுத்தர். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப தொகை எவ்வளவா இருக்கும்னா 19,990 இருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இளநிலை நீர் வரைபட அளவையர். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூத்த கணக்கு அலுவலர். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுக்குமே வந்து எப்படி வந்து இதுக்கு ஆட்கள் எடுத்துப்பாங்க? ஏதாவது எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் இருக்கா? இல்ல நேர்காணல் இருக்கா? அப்படின்னு கேட்டா, கணினி அடிப்படையிலான தேர்வு. அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வப்பாங்க. 2வதா வந்து உங்களுடைய ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்க திறன் பெற்ற நபரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 தேர்வுகளையும் நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா, 3வதா நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களுமே குடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா, 5/11/2025 இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா வந்து குடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை கூடிய விரைவில பயன்படுத்திக்க பாருங்க.